டிசம்பர் 18 ஜனநாயகன் படக்குழு ஜனநாயகன் படத்தை சென்சார் பண்ணுறதுக்காக சென்சார் போர்டுக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனால் இன்று வரையிலும் அந்த படத்துக்கு சென்சார் போர்டு அதோட சர்டிஃபிகேட்டை கொடுக்கவே இல்லை. ஜனநாயகனை சுற்றி மிகப்பெரிய அரசியல் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு முழுக்க முழுக்க மத்திய அரசு தான் காரணம் அப்படின்னு ஒரு கட்டமைக்கப்படுகிறது. உண்மையிலேயே மத்திய அரசு தான் காரணமா, இல்லை இதில் மாநில அரசு எந்த அளவுக்கு செயல்படுது? பராசக்தி படத்தை எப்படியாவது ஓட்டி ஜனநாயக வீழ்த்தியாகணும், இந்த படத்தை வீழ்த்தியாகணும்னு கட்டம் கட்டி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, அதை பற்றின டீட்டெயில் ரிப்போர்ட். அதுபோக இந்த சென்சார் போர்டோட வேலை என்ன, இந்த சென்சார் போர்டு எப்படி இயங்குதுன்னு ஒரு டீட்டெயிலாக நம்ம ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த வீடியோவை அப்படியே ஷேர் பண்ணி வச்சுக்கிடுங்க. வாங்க டீட்டெயிலாக இந்த வீடியோ பார்ப்போம். நான் உங்கள் யங் தாத்தா. டிசம்பர் 18 ஜனநாயகன் படத்தோடைய எல்லா வேலையும் முடிஞ்சது, டப்பிங் வேலை முடிஞ்சது, போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை முடிஞ்சது அப்படின்னு கேவிஎன் ப்ரொடக்ஷன், ஜனநாயகன் படத்தை இயக்கி தயாரித்து கொண்டிருக்கிற கேவிஎன் ப்ரொடக்ஷன் தணிக்கை குழுக்கு, மத்திய அரசின் கீழ் செயல்படுற தணிக்கை குழு, அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபில்ம் சர்டிஃபிகேஷன், அந்த போர்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வச்சுட்டு மேக்ஸிமம் ஒரு 2 days to 5 days இந்த படத்தை சர்டிஃபிகேட் பண்ணி பார்த்துட்டு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. ஆனால் ஒரு 10 நாளுக்கு மேலே ஆகிட்டு இருக்கு, இது வரைக்குமே சர்டிஃபிகேட் கொடுக்குற அப்படின்ட்டு ஜனவரி 5 அந்த படக்குழு அந்த தணிக்கை குழுவிடம் கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த படத்தில் இந்திய இராணுவ சின்னங்கள் தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கு, அதனால் இந்த படத்தை நாங்கள் மேல் தணிக்கைக்கு மறு தணிக்கைக்கு நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவங்க என்ன கேட்டாங்கன்னா, இந்த படம் பிரச்சனை இருக்குன்னா நீங்களே அதை தணிக்கை பண்ண வேண்டியதுனா, கட் பண்ண வேண்டியதுதானே, இதை சொன்னால் நாங்கள் கட் பண்ண போகிறோம், இதுக்கு மறு தணிக்கைக்கு அனுப்புறீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் சென்சார் பண்ணி முடிச்சிட்டோம், ஃபில்ம் ரெடியாக தான் இருக்குது, முடிச்சதுக்கு பிறகுதான் நாங்கள் பார்த்தோம், மறுபடியும் அதை 5 பேர் தணிக்கை பண்ணுவாங்கல்ல, 5 பேரில் ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, அதனால மறு தணிக்கைக்கு அனுப்புகிறோம். ஏன்டா இந்த தணிக்கை முடியறதுக்கு முன்னாடியே அவர் சொல்லியிருந்தாருன்னா அப்போவே அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் சென்சாரில். ஆனால் படத்தோட சென்சார் பண்ணி தணிக்கை பண்ணி முடிச்சதுக்கு பிறகு சர்டிஃபிகேட் கொடுக்க போகிற சமயத்தில் அந்த ஓரிரு நாட்கள் இருக்கும்ல, அப்போ தான் இந்த 5 நபரில் ஒரு ஆள் ஒரு பெட்டிஷன் போடுறாரு, இந்த படத்தில் சில பிரச்சனைகள் இருக்கு, இந்திய ராணுவ சின்னத்தை தவறாக காமிச்சிருக்காங்க, நாங்கள் மேல்முறையீடு பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட இந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன் மற்றும் ஜனநாயகன் டீமுக்கு பெரிய ஷாக். இதனடா புதுசாக இருக்குது அப்படின்னு இவங்க கோர்ட்டில் ஒரு மனு தாக்கல் பண்ணுறாங்க. இந்த படத்தை உடனடியாக ரிலீஸ் பண்ணணும், நாங்கள் 500 கோடி ரூபா இந்த பணம் போட்டு முதலீடு போட்டு இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறோம், இது இந்த சொன்ன நேரத்தில் வெளியாகணும்னா மிகப்பெரிய பிரச்சனை, எங்களுக்கு பெரிய பண இழப்பு ஏற்படும், அதனால நீங்கள் உடனே வெளியிடணும் அந்த படத்தை. இந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, மறு தணிக்கைக்கு அனுப்புனது எங்களுக்கு சொல்லவே இல்லை, நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு இந்த படத்தில் ஒரு பிரச்சனை இருக்குன்னு இந்த சென்சார் பண்ண 5 பேரில் ஒரு ஆள் சொல்கிறாங்கன்னா நீங்கள் எங்கள்கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கணும், எங்களுக்கு இன்ஃபர்மேஷனே கொடுக்கல, நாங்கள் கேட்டதுக்கு பிறகு தான் அவங்க இந்த சென்சார் போர்டே எங்கள்கிட்ட சொல்கிறாங்க இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு அப்படின்னு கோர்ட்டில் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க. அதை கேட்ட நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா, இந்த படத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த அந்த படத்தை தயாரித்த நிறுவனத்திட்ட நீங்கள் ஏன் இன்ஃபர்மேட்டிவ் கொடுக்கல அப்படின்னு சென்சார் போர்டை பார்த்து கேட்டாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு படத்தை நாங்கள் சென்சார் பண்ணணும்னா 15 நாட்கள் நாங்கள் எடுத்துக்கலாம், ஆனால் மேக்ஸிமம் ஒரு படத்தை சென்சார் பண்ணால் 2 days சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. ஆனால் as per the rules ஒரு 15 நாள் வரைக்கும் டைம் இருக்குது, மறு தணிக்கை பண்ணணும்னா 20 நாள், அடுத்த 20 நாள் மறு தணிக்கைக்கு எடுத்துக்கலாம். அப்போ அந்த சென்சார் போர்டு என்ன கோர்ட்டில் சொல்லுதுன்னா, எங்களுக்கு 15 நாள் வரைக்கும் கெடு இருக்குது, நாங்கள் எப்போனாலும் சொல்லலாம். அதுபோக நாங்கள் ஜனவரி 5 அந்த நிறுவனத்திட்ட நாங்கள் சொல்லிட்டாங்க, இன்றைக்கி டேட்டு 8, 5 தான் எங்களுக்கு இன்ஃபர்மேஷனே வருது, அதுக்குள்ளே இந்த டீம் எப்படி மேல்முறையீடு பண்ணி கோர்ட்டில் போட்டு அந்த படத்தை 9 ரிலீஸ் பண்ண முடியும். அப்போ இந்த ஜனநாயகன் படம் 18 இன்று வரை கடந்து வந்தது இதுதான். இதுக்கு முன்னாடி இந்த சென்சார் போர்டு இது யார், இது எதன் கீழ் வருது? அதாவது மத்திய தணிக்கை குழு, அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபில்ம் சர்டிஃபிகேஷன், அவங்க தான் இது பண்ணாங்க. அது எதுக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங், இது 1952 ஒரு ஆக்ட் வருது. அதாவது இந்த ஒளிபரப்பு இந்தியாவில் ஒளிபரப்பு செய்யப்படுகிற எல்லா நிகழ்ச்சிகளுமே ஒரு சென்சார் போர்டுக்கு கீழே வரணும் அப்படின்ட்டு மொத்தம் 9 சென்சார் போர்டு உருவாக்குது. இது தமிழ்நாட்டில் உள்ள ஒரு சென்சார் போர்டு. இது மாதிரி 9 சென்சார் போர்டு, இதுக்கு மும்பையில் தான் தலைமையகம் இருக்குது. இப்போது இந்த படம் ஜனநாயக படம் சென்னையில் உள்ள ஒரு சென்சார் போர்டுக்கு வருது. அதை யார் படம் பார்ப்பா? சென்னையில் உள்ள சென்சார் போர்டில் யாருப்பா? மத்திய அரசு சம்பந்தமான 5 தமிழ் ஆட்கள், தமிழர்கள், தமிழ் தெரிந்த நபர்கள் இருப்பாங்க.
அப்போ இந்த போர்டு சென்சார் போர்டில் சென்னையில் பார்க்குறாங்களா? தமிழ் தெரிஞ்ச ஆட்கள் பார்க்குறாங்கன்னா இந்த பிரச்சனை இருக்குது இந்த படத்தில் அப்படின்னா அப்போவே சொல்லி அந்த படத்தை கட் பண்ணியிருக்கலாமா, அந்த சீனை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாமா? அப்படி இருந்தால் 5ஆம் தேதியோ ஒரு 4ஆம் தேதியோ உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைச்சிருக்கும். ஆனால் அந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துட்டு படம் ஓகே ஆகி வெளியில் வந்ததுக்கு பிறகு சர்டிஃபிகேட் கொடுக்குற அந்த ஒரு நாள் இடையில அந்த ஒரு நபர், அந்த ஒரு தமிழாள், சென்ட்ரல் போர்டு ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் இருக்கிற ஒரு ஆள் என்ன பண்ணுறாருன்னா, இந்த படத்தில் இந்த பிரச்சனை இருக்குது, நான் மேல்முறையீடு பண்ணுறேன்னு நான் சொன்னேன். இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் அவங்களுக்கு ஒரு மனு ஒன்று கொடுக்குறாங்க. இந்த படத்தை நிப்பாட்டி வைங்க, இது மறு தணிக்கை செய்ய வேண்டும், ரீ எக்ஸாமினேஷன் பண்ணணும் அப்படின்னு ஒரு மனு ஒன்று கொடுக்குறாங்க. அப்போது ஏதோ இது மத்திய அரசு தான் பூந்து விளையாடிட்டு இருக்கு, மத்திய அரசு தான் இதில் இருக்குது, இது பிஜேபி தான் விஜயை முடக்க பார்க்குதுன்னு ஒரு கட்டமைக்கப்படுகிறது இல்லை. நாங்கள் ஒன்றும் பண்ணவே இல்லை, மத்திய அரசு தான் பண்ணுதுன்னு திமுக சொல்லிட்டு இருக்குல்ல. தமிழ்நாட்டில் உள்ள ஒரு தமிழாள் அப்படிங்கிற பட்சத்தில் யார் அப்படின்னு உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். இதே சென்ட்ரலில் ஒரு ஆள் பண்ணியிருந்தா இப்போ இந்த ரீ எக்ஸாமினேஷன் போயிட்டு இப்போ அது சென்ட்ரலில் போயிட்டு அது டெல்லியில் உள்ள ஆள் மட்டும் தான் பார்க்க போகிறாங்க. அதில் தமிழ்நாட்டில் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் கிடையாது. ஆனால் இதுக்கு முன்னாடி சென்னையில் நடந்த அந்த ரிஜினல் ஆஃபீஸ் இருக்குல்ல, அங்கே தான் இந்த போர்டு படத்தையே போட்டு பார்த்தாங்க. அப்போ ஒரு தமிழால் இருக்கிறா அப்படின்னா அது யாராக இருக்கக்கூடும். இதில் முக்கியமான பங்காற்றி இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியாக இருப்பதற்கு அதிக சாற்றுக்கூறு இருக்குது. இது ஏதோ ஒரு டெல்லியில் தான் இந்த போர்டு சென்சார் போர்டு கட் பண்ணாங்க இந்த பிரச்சனைனா நம்ம சொல்லலாம் டெல்லியில் உள்ள ஒரு சென்ட்ரல் போர்டு தான். இது தமிழ்நாட்டில் உள்ள ஒரு ஆள் இந்த பிரச்சனையை கிளப்பியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்கிட்ட 9ஆம் தேதி நாளைய தீர்ப்பு வரும். அதில் தான் யார் மனுதாரர் யார் புகார்தாரர் அப்படின்னு நமக்கு தெரிய வரும். அப்போ அந்த ஆளை அடையாளம் கண்டு இந்த மக்களுக்கு வெளிச்சம் போட்டு நம்ம காட்டலாம். அதற்கு முன்னாடி இந்த பிரச்சனையை கிளப்பி விட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் இருக்குங்களா, அதில் ஒரு தமிழால் அப்படிங்கும் போதுவே நமக்கு தெரிஞ்சு போச்சு இது யார் இந்த வேலையை பார்த்துருக்கா அப்படின்னு. நாளை காலை 10:30 மணிக்கு இந்த கோர்ட் ஹியரிங் கேஸ் வருது, கோர்ட்டில் வருது. அப்போ தான் தெரியும் இந்த படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுமா. இதில் நீதிமன்றம் தலையிட்டு இந்த பிரச்சனையை என்கிட்ட பல கோடி ரூபாய் 500 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் மிகப்பெரிய பண இழப்பு ஏற்படும் அப்படின்னு கருதி இந்த கோர்ட் வந்து நாளைக்கு இந்த படத்தை உடனே ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னா அந்த சென்சார் போர்டு உடனே நீங்கள் செயல்படும். 9ஆம் தேதிக்குள்ள இந்த படம் சர்டிஃபிகேட் ஆகணும், 9ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகணும் கோர்ட் உத்தரவிட்டுச்சுன்னா கண்டிப்பாக 9ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகும். அப்படி இல்லாத பட்சத்தில் இப்போ இந்த தணிக்கை குழு மத்திய அரசு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த படத்தை ரீ எக்ஸாமினேஷன் பண்ணுறதுக்கு 20 நாட்கள் எங்களுக்கு டைம் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஒரு படத்தை ரீ எக்ஸாமினேஷன் பண்ணுறதுக்கு 2 days 1 day போதும். ஆனாலும் as per the rules 15 நாள் இல்லை 20 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு 20 நாட்கள் எங்களுக்கு டைம் வேணும். இப்போ அவங்க என்னமா பண்ணுவாங்க, கடைசி அடுத்த 20 நாள் வரைக்கும் சும்மா இருக்கும். அடுத்த 2 நாள் இந்த படத்தை பார்த்துட்டு ஓகே இப்போ நீங்கள் வெளியிடலாம்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள February 1st வீக் வந்துடும். இவங்களோட பெரிய திட்டம் என்னன்னா பராசக்தி படம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் எந்த ஒரு ஆப்போனன்ட் படம் இல்லாமல் சிங்கிள் சோலாவாக இந்த படம் இறங்கணும், பராசக்தி பெரிய கலெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு இந்த நடக்கிற ஆளும் அரசு பெரிய பிளான் பண்ணி தான் இப்படி ஒரு திட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கு. இதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் இருக்கிறது அவங்களுடைய மறைமுக உறவுக்காரரும் மறைமுக கூட்டணிக்காரருமான பாஜக. இதில் பிஜேபியும் இருந்து செயல்படுகிறது, திமுகவும் இருந்து செயல்படுகிறது. நாளைக்கு 10:30க்கு கிளியர் கட்டாக தெரிஞ்சுப்படும் இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு. மேக்ஸிமம் ஆல்ரெடி கேவிஎன் ப்ரொடக்ஷன் டேட் அறிவிக்காமல் நாங்கள் இந்த படத்தை ஒத்தி வைக்கிறோம் அப்படின்னு தெளிவாகவே சொல்லிட்டாங்க. இது போக நம்ம அணிலாக மாற வேண்டிய டைம் வந்துடுச்சு. அனில் மோட் ஆக்டிவேட்டட். சின்ன வயசுலேருந்து நம்மளை என்டர்டெயின் பண்ண ஒரு கலைஞன் படம் கடைசியாக வருது. ஏன்னு கேட்டால் இதுக்கு பிறகு விஜய் அவர்கள் படமே நடிக்க மாட்டேன், நான் அரசியல் முழுமூச்சாக இருந்து செயல்பட போகிறேன் அப்படின்னு விஜய் சொல்லிட்டார். தங்களுடைய கலைஞனின் தான் ரசித்த கலைஞனின் கடைசி படம் அதை நான் வெறித்தனமாக கொண்டாட போகிறேன். அது இந்த பொங்கலுக்கு ஒரு 15 நாள் 20 நாள் கண்டிப்பாக லீவ் வருது. அந்த லீவில் பெரிய அளவில் கலெக்ஷன் கண்டிப்பாக வரும். அதுக்கடுத்து தான் இப்போது பயந்து இந்த பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கு. பல ரசிகர்கள் வெறித்தனமாக தன்னோட டிக்கெட்டை புக் பண்ணிட்டு எப்படி விஜய் படம் ரிலீஸ் ஆகிடுன்ற பெரு நம்பிக்கையில் அதுவும் கடைசி ஒரு லாஸ்ட் ஒன் டான்ஸ் நான் மிக சந்தோஷமாக கொண்டாட போகிறேன். இதுக்கு பிறகு விஜய் படம் வரப்போகிறது கிடையாது, நான் இதை கொண்டாடணும்னு காத்துக்கிட்டு இருந்த லட்சக்கணக்கான இளைஞர்களின் ரசிகர்களின் கனவு தகர்க்கப்பட்டிருக்கிறது. ஒரு அரசியல் சூழ்ச்சிக்காக பலாயிரம் இளைஞர்களின் கனவு இன்னைக்கு உடைக்கப்பட்டிருக்கு. இது பெரிய கனவா? நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, தலைவன் அரசியலுக்கு வந்தாப்புல கடைசி சூப்பரான ஃபேர்வெல் கொடுக்கணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஏன்னாட்டா பல தரப்பட்ட ரசிகர்கள், நாட் ஓன்லி விஜய் ரசிகர்கள், அஜித் ரசிகர்கள் இருந்தாலும் சரி, பல ரசிகர்களும் விஜய்க்கு நல்ல ஒரு ஃபேர்வெல் கொடுத்து அனுப்புவோம். ஏன்னாட்டா நான் எந்த ரசிகராக இருந்தாலும் சின்ன பிள்ளை இந்த படத்தை ரசிச்சேன்ல, விஜய்க்கு நல்ல ஃபேர்வெல் கொடுக்கணும் அப்படின்ற மனநிலை தான் இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த பிரச்சனையை ஒரு படத்தை நான் முடக்கிறேன் அப்படின்ட்டு அந்த புத்தி இருக்குல்ல, அதுக்காகனாலும் உங்களுக்கு பாடம் புகட்டுவதற்காக அவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்துட்டார், அரசியல் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கே உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனையா? படம் ரிலீஸ் ஆகுறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுது? ஏன்னா உங்க படமும்
வருது, விஜய் படமும் வருது. 2 பேரும் பார்க்க போறாங்க. எல்லா மக்களும் சரி 2 படத்தையும் போய் பார்க்க போறாங்க. ஆனா படத்துல கூட விஜய் ஜெயிக்கப்படாதுன்ற உங்களுடைய மனநிலை இருக்குல்ல, அதற்காக நீ படத்தை ஜெயிக்கப்படாது நினைக்கிற, நான் அரசியல ஜெயிக்க வைக்கிறேன்டான்னு மக்கள் நினைச்சிட்டா நீங்க எங்க போயிடுவீங்க? உங்களால என்ன பண்ண முடியும்? அதுபோக விஜய் இதுக்கு எதிராக எந்த ஒரு கருத்துமே கூறல. ஜனநாயகன் படத்தை முடக்குறாங்க, சென்சார் போர்டு முடக்கிட்டு அப்படின்னா இன்னும் விஜய்க்கு பிஜேபியை பார்த்து பயம். அதனாலதான் ஒரு வார்த்தை கூட, ஒரு அறிக்கை கூட விடல. இது அறிக்கை விட வேண்டிய அவசியம் கிடையாது. இது அரசியல் பிரச்சனை கிடையாது, இது அரசியல் நிகழ்வு கிடையாது. அரசியல்ல ஒரு பிரச்சனைனா விஜய் அவர்கள் அறிக்கை விடலைன்னா நீங்க கேட்பது, அது விமர்சனம் வைக்கிறது 100% கரெக்ட். ஆனா இது தனிப்பட்ட அரசியல் இல்லாத ஒரு படம், அதுல விஜய் அவர்கள் அறிக்கை விடணும் அப்படிங்கிறது ஏன்னா தனிப்பட்ட முறையில் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் அறிக்கை விட்டுடலாம் தவிர விஜய் அவர்கள் நேரடி அறிக்கை விட வேண்டிய அவசியம் கிடையாது. அதுபோக விஜய் அவர்களின் பலத்த அமைதி இருக்குல்ல, அந்த அமைதி தான் விஜய் அவர்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா கரூர் செம்பல்ல பெரிய பிரச்சனை, விஜய்க்கு எதிராக கட்டமைக்கப்பட்டு இருக்க மிகப்பெரிய பிம்பம் கட்டமைக்கப்பட்டு இருந்ததுல, அந்த நேரத்துல விஜய் ஒரே ஒரு வீடியோ விட்டுட்டு ரொம்ப அமைதியா இருந்தார். அவருக்கு தெரியும் இந்த பிரச்சனை யார் உண்மையான குற்றவாளியோ அவருக்கு எதிராக திரும்பும் என்று அவர் கணித்திருந்தார். அதனாலதான் விஜய் அவர்கள் அமைதியாக இருந்தார். அந்த பிரச்சனை ஆட்டோமேட்டிக்கா ஆளும் அரசு தான் இதுக்கு மிக முக்கிய காரணம் அப்படின்னு திருமணிச்சா இல்லையா திரும்பியது. அதே மாதிரிதான் இந்த இதுல விஜய்க்கு நல்லா தெரியும், இதை வச்சு ஆளும் தரப்பு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் பண்ண பாக்குது. ஆனா விஜய் உங்களை விட பெரிய பொலிட்டிஷியன் தெரியுமா, அவருக்கு எதிராக நீங்க விடுற மூச்சு காத்திருக்குல்ல, அதை வச்சு அரசியல் பண்ணக்கூடியவர் விஜய். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க விஜய்க்கு ஒன்னும் அரசியல் பெருசா தெரியல அப்படின்ட்டு. ஹி இஸ் a pure evil politician. உங்களுக்கு அதை பத்தி தெரியல. விஜய் சைலண்டா இருக்கிறார், எல்லா விஜயத்திலும் மௌனம் காக்கிறார் அப்படின்னா பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு மௌனத்தை பரிசாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் விஜய். அதுதான் பெரிய இம்பாக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஏன்டா மற்ற தலைவர்களா இருந்தா இதே கரூர் செம்பல்ல வேற ஒரு கட்சி நடந்துச்சுன்னா ஒட்டுமொத்த கட்சி பிளா 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 பிளான்னு புலம்பிருப்பீங்களா இல்லையா? விஜய் அவர்களுக்கு தெரியும் தவறு யாரு பக்கம் இருக்கிறது மக்களுக்கு தெரியும். நாம இந்த நேரத்தில் அமைதியா இருக்கணும். தன்னுடைய நிர்வாகிகளுக்கும் தன்னுடைய கட்சியினருக்கும் அமைதியா இருக்க வழி வைத்திருந்தார், அமைதியாக இருந்தார். இப்போ என்ன நடந்துட்டு இருந்துச்சு, இந்த பிரச்சனை யார் பக்கம் தவறு இருக்கோ அவங்க பக்கம் திருவணிச்சு இல்லை. அதே மாதிரிதான் இந்த ஜனநாயகன் படத்துக்கும் மக்களுக்கு நல்லா தெரியும் இதுல யார் கேம் ஆடுறா அப்படின்ட்டு. என்கிட்ட விஜய் அவர்களை விட மக்கள் தான் இந்த படத்தை கொண்டாடணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. என்கிட்ட விஜயோட லாஸ்ட் படம், அவர் தான் பொலிட்டிக்கல் வந்துட்டாரு, விஜயோட லாஸ்ட் படம் நம்ம கொண்டாட நினைச்சிட்டு இருந்தாங்கல்ல. அப்போ இந்த படத்தை தடை பண்ற இல்ல சென்சார் போர்டை வச்சு நான் கொஞ்ச நாள் முடக்கி வைக்கிறேன், தள்ளி போடுறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது விஜய்க்கு பெரிய பிளஸ்ஸா மாறும். ஏன்டா அவங்களுக்கு ஒரு கொதிநிலை வரும், பெரிய ஒரு தன்னெழுச்சி வரும். ஏன் இந்த படத்தை நீங்க முடக்குறீங்க? இதுக்கு விஜய்க்கு என்ன சம்பந்தம்? இது ஒரு தனிப்பட்ட மக்கள் கொண்டாடக்கூடிய விஷயத்தை நீங்க ஏன் முடக்குறீங்க அப்படிங்கும்போது இது ஆளும் அரசுக்கும் எதிராகவும் பிஜேபிக்கு எதிராகவும் மிகப்பெரிய மனநிலையை உண்டாக்கும். படம் வந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை, படம் வந்தாலும் பாசிட்டிவாக விஜய்க்கு மாறும், மைலேஜ் கொடுக்கும். படம் வரலனாலும் உங்களுக்கு மிகப்பெரிய மைனஸ், விஜய்க்கு மிகப்பெரிய மைலேஜை கொடுக்கக்கூடிய விஷயம். ஏன்டா இந்த படம் வரலைங்கிறது மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்படுத்திருக்கு. நீங்க சமூக வலைதளம் பக்கம் போய் பார்த்தா மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்படுத்திருக்கு. யாரை பார்த்தாலும் இன்னைக்கு டைம் லைன் முழுக்க விஜய் தான். அதுக்கு என்ன காரணம்? இது மிகப்பெரிய மைலேஜ். விஜய் முடக்க பார்க்குறாங்கன்னு பெரிய அளவில் பேசப்படுகிறதுல இதுவே பெரிய மைலேஜ் தான் இருக்கும். ஆக மொத்தத்தில் இந்த ஜனநாயகன் படம் எப்படி வெளிவரும், நாளைய தீர்ப்பு என்னவாக இருக்கும், இந்த நீதிமன்றம் எப்படிப்பட்ட தீர்ப்பை கொடுக்க போகிறது, இல்லை 15 நாட்கள் தள்ளி போனால் பிப்ரவரியில் தான் வரும். பொங்கல் அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகல கிடையாது. என்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுதோ அன்றைக்கி தான் எங்களுக்கு பொங்கலே அப்படின்ட்டு இன்றைக்கி பல இளைஞர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்கல்ல. நாங்கள் பொங்கலை பிப்ரவரி மாதமே நாங்கள் கொண்டாடிட்டு தள்ளி போடுவதற்காக மிக அதிக வாய்ப்பு இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த படம் பேச போகிற அரசியல், இந்த படத்தால் பேசப்பட போகின்ற அரசியல் என்ன டீட்டெயிலாக பார்த்தோம். வேற ஒரு வீடியோவில் சந்திக்க வரை உங்களிடம் விடுவது நான் உங்கள் யங் தாத்தா.